எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம மறுபடியும் ஏகநாதர் அவருடைய 9வது பாகத்தை பார்க்க போகிறோம். விட்டல பாண்டுரங்கனுடைய 44வது பாகம். விட்டல பாண்டுரங்கன் என்னுடைய பக்தர்களுடைய பெருமையை சொல்லுன்னு இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கான். அதனால் எவ்வளோ முடியுமோ பார்க்கலாம். நம்ம 44 எபிசோடு அப்படின்றோம் இல்லையா? அந்த 44ல் பார்த்தீங்கன்னாக்கா சில எபிசோடில் 2 பக்தர்களை பற்றியும் சொல்லியிருக்கோம். சிலது 3 வாரங்கள் வரும். அந்த மாதிரி சில பக்தர்களுக்கு. ஆனால் இந்த ஏகநாதர், இந்த ஞானதேவர், இந்த புரந்தரதாசர், நாமதேவர் இவர்களை மாதிரியான ஒரு சில பேர்களோடது நமக்கு இப்போ 1000 வருடங்கள் ஸ்ரீமத் ராமானுஜர் எழுது கிடைக்கிறதுன்றதுனால நம்ம எவ்வளோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் இப்போ நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுனால இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கு நான் 2 விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஒன்று 1000 ஆகுமா அப்படிங்கிற ஒன்று. இன்னொன்று ஞானதேவர். அவர் சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து ஞானேஸ்வரி அப்படின்னு பகவத்கீதையினுடைய பாகங்கள் எல்லாம் கமெண்டரி அதை பற்றினதை மராத்தி மொழியில் சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் 450 வருடம் முன்னாடி பிறந்தவர் இந்த ஏகநாதர். நமக்கே தெரியும், ஸ்ரீரங்கம் கோவில் ஒரு காலத்தில் பூமிக்கு அடியில் போயிடுது. அதுவும் அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் இருந்தால் எரோஷன்னு சொல்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால எல்லாமே ஒரு காலம் தான் அப்படி உள்ளே போயிடும். ஒரு கிளி சொன்னதுனால தான் அந்த கோவிலானது மறுபடியும் வந்ததுன்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தான் ஜீவ சமாதியில் தான் இருக்காரு ஞானதேவர். ஜீவ சமாதிங்கிறது பலவிதமான சமாதிகள் இருக்கு. ஜல்ல சமாதிங்கிறது நீர்ல, அப்படின்னா அக்னி சமாதிங்கிறது உயர்ந்த பின்ன எரிக்கிறது. இந்த மாதிரி பல சமாதிகள் இருக்கு. ஜீவ சமாதிங்கிறது தான் உயிரோடு அங்க இருப்போம். ராகவேந்திரர் சொல்லிட்டு போனாரு, நான் ஜீவ சமாதி அடையிறேன், 700 வருடங்கள் இந்த பூமியில எல்லாருக்கும் அருள் செய்வேன். அதே மாதிரி ஜீவ சமாதி அடைந்த ஞானதேவரனுடைய கழுத்தை ஒரு மரமானது சுற்றி கொண்டதாக அவர் ஏகநாதனுடைய கனவில் கூறுகிறார். அதை பற்றியும் சொல்ல போறேன். இந்த 2த்தையும் நீங்க கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.